Welcome to Thriller Channel. த்ரில்லர் ஸ்டோரி. அமரர் மாளிகை. ஒரு நகரில் பழங்காலத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அந்த மாளிகையின் பெயர் அமரர் மாளிகை. 40 வருடங்களுக்கு முன்பு அங்கு ஒரு செல்வந்த குடும்பம் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த மாளிகை இப்போது வெறிச்சோடி கிடக்கிறது. காரணம், அங்கே யாரோ ஒரு பெண்ணின் குரல் இன்னும் இரவு நேரங்களில் கேட்கப்படுகிறதாம். அதனால் அந்த வீட்டுக்குள் போகத் எல்லாரும் தயங்குவார்கள். ஆனால் சில உண்மைகள் நம்மை எவ்வளவு பயமுறுத்தினாலும் அவற்றை தேடி எடுக்கும் ஆவலே சிலரை சிக்கலில் இழுத்துச் செல்லும். கார்த்திக் 30 வயது பத்திரிகை நிருபர். திகில் சம்பவங்களையும் மர்மமான விசாரணைகளையும் ஆராய்ந்து கட்டுரை எழுதுவதே அவரின் வேலையாகும். வாசகர்களுக்கு புதுமையான உண்மைகளை வெளிப்படுத்தும் ஆர்வம் அவருக்கு அதிகம். கார்த்திக்கிடம் ஒருநாள் ஒரு அழைப்பு வருகிறது. சார், நான் ராஜா பேசுறேன். இந்த அமரர் மாளிகை பற்றி ஒரு ரகசியம் எனக்கு தெரியும். ஆனா அதை உங்களுக்கு நேர்ல சொல்லணும். நாளை மாலை 7 மணிக்கு அங்கே வாருங்கள். இதுவே கதையின் திருப்புமுனை. அடுத்த நாள் மாலை கார்த்திக் தனது கேமரா பதிவு சாதனம் கைபேசி எல்லாம் எடுத்துக்கொண்டு மாளிகைக்குப் போகிறார். அங்கு மழை பெய்யும் காலம். வானம் கருமேகத்தால் மூடப்பட்டு மின்னல் அடிக்கிறது. மாளிகையின் பெரிய இரும்பு கதவு திறக்கும் போது அவரது இதயம் துடிப்பு அதிகரித்தது. மாளிகைக்குள் அடியெடுத்து வைத்ததும் எங்கு பார்த்தாலும் பனித்துளிகள், தூசி படிந்த பொருட்கள் மற்றும் சிதைந்த சுவர் ஓவியங்களாயிருந்தன. மின்சாரம் இல்லாததால் டார்ச் விளக்கின் ஒளியே வழிகாட்டியது. ராஜா, ராஜா என்று அவர் பலமுறை அழைத்தார். ஆனால் யாரும் பதிலளிக்கவில்லை. அவர் மாளிகையின் மைய அரங்குக்குள் வந்தார். அங்கு ஒரு பழைய ஓவியம், ஒரு இளம் பெண் சிவப்பு சேலை அணிந்திருக்கும் படம். அவளது கண்கள் உயிரோடு பார்த்தது போலவே இருந்தது. கார்த்திக் நடுங்கினார். முதல் அச்சம். அந்த நேரத்தில் ஒரு குரல், சார், நான் இங்கு இருக்கேன். கார்த்திக் திரும்பி பார்த்தார். இருண்ட மூலையில் ஒருவன் நின்றிருந்தான். அவன்தான் ராஜா. 10 வருடங்களுக்கு முன் அங்கே வேலை பார்த்தவன். ராஜா நடுங்கிய குரலில் சொன்னான், இந்த மாளிகையில் லலிதா மேடம் என்ற பெண்ணை கொலை பண்ணினாங்க. அவங்க ஆவியை இன்னும் இங்க தெரியறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த உண்மையை வெளியே கொண்டு வர வேண்டியது நீங்கதான் சார். அதற்குள் திடீரென்று மேல் மாடியில் இருந்து ஒரு சத்தம், தட தட என்று காலடி சத்தம். கார்த்திக்கும் ராஜாவுக்கும் முதுகில் வியர்வை. அவர்கள் மேல் மாடிக்கு சென்றனர். கதவுகள் தானாகவே திறக்கவும் மூடவும் ஆரம்பித்தன. காற்று வீசிய ஒலி சாளரங்கள் இடிக்கிற சத்தம். ஒரு அறைக்குள் போன போது அங்கு தரையில் பழைய நாட்குறிப்பு புத்தகம் இருந்தன. கார்த்திக் அதை எடுத்து படித்தார். அதில் லலிதாவின் கையெழுத்துக்கள் இருந்தன. அதில் எனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. என் கணவன் சிவராமன் எனக்கு ஏதோ தீங்கு செய்ய திட்டமிட்டிருக்கிறார். இந்த மாளிகையின் ரகசிய அறைக்குள் அவர் ஏதோ வைத்திருக்கிறார். அந்த வரிகளை பார்த்தவுடன் கார்த்திக், இது சாதாரண பேய் கதை இல்லை, கொலை மர்மம்தான் என்றார். ராஜா சிரித்தான். சார், உண்மை தெரிஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா நீங்க இங்கிருந்து உயிரோட போக முடியாது. கார்த்திக் அதிர்ச்சியடைந்தார். அப்படின்னா நீங்க? நான் தான் லலிதா மேடத்தை கொன்றவன். ஆனா யாரும் இதுவரை உண்மையை கண்டுபிடிக்க முடியல. நீங்க தான் முயற்சி பண்ணிருக்கீங்க. அதனால நீங்க இங்கேயே புதைய வேண்டியதுதான். ராஜா தனது கத்தியை காட்டினான். அந்த நேரத்தில் பின்புறத்தில் இருந்து ஒரு காற்று அலை வீசியது. ஓவியத்தில் இருந்த லலிதாவின் கண்கள் மின்னின. ஒரு பெண்ணின் சிரிப்பு முழங்கியது. ராஜா பதற்றமடைந்து கத்தியை கீழே விட்டான். அம்மா, மன்னிச்சிருங்க என்று கத்தினான். ஆனால் அந்த அறையின் சுவர் திடீரென்று இடிந்து ராஜா அதற்குள் சிக்கிக் கொண்டான். கார்த்திக் நடுங்கியபடி ஓடியார். ஆனால் கதவுகள் அனைத்தும் பூட்டப்பட்டிருந்தன. அறையில் கிடந்த நாட்குறிப்பின் கடைசி பக்கத்தை திருப்பிய போது ஒரு சாவி ஒட்டியிருந்தது. அதன் பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது, இந்த சாவியே என் ஆவியை விடுவிக்கும் திறவுகோல். கார்த்திக் அதை எடுத்துக்கொண்டு கீழ்த்தளத்தின் பழைய பெட்டகத்தை திறந்தார். அதில் லலிதாவின் எலும்புக்கூடு இருந்தது. அவள் உண்மையில் கொல்லப்பட்டு இங்கே மறைச்சு வைக்கப்பட்டு இருந்தாள். அந்த நிமிடத்தில் மாளிகை முழுவதும் குலுங்கியது.
ஜன்னல்கள் திறந்து காற்று வீசியது. ஓவியத்தில் இருந்த பெண் புன்னகைத்தாள். கார்த்திக் வெளியேற முயன்றார். அந்த நேரத்தில் ராஜாவின் குரல் மீண்டும் கேட்டது. நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்க வெளியே போக முடியாது. அவர் ஒரு இரும்பு கம்பியை பிடித்துக் கொண்டு கார்த்தியை தாக்கினான். இருவரும் இருளில் போராடினர். மின்னலின் ஒளி மட்டும் ஒவ்வொரு கணமும் தோன்றியது. இறுதியில் ராஜா மேல்தள கண்ணாடி வழியாக விழுந்து இறந்தான். மழை நின்றது. கதவுகள் தானாகவே திறந்தன. கார்த்திக் வெளியே வந்தார். காலை சூரியன் உதித்தது. மாளிகை இப்போது அமைதியாக இருந்தது. அந்த ஓவியத்தில் லலிதா இல்லை. அவளது ஆன்மா விடுதலை பெற்றிருந்தது. கார்த்திக் தனது கேமராவையும் நாட்குறிப்பையும் எடுத்துக்கொண்டு அலுவலகத்திற்கு திரும்பினார். மறுநாள் செய்தித்தாளில் அவரது கட்டுரை பெரிய தலைப்பாக வந்தது. அமரர் மாளிகையின் உண்மை, பெண்ணின் கொலை ரகசியம் வெளிச்சம் கண்டது. ஆனால் அந்த கட்டுரையின் முடிவில் கார்த்திக் ஒரு வரி மட்டுமே எழுதினார். உண்மை எப்போதும் வெளிப்படும். ஆனால் அதை வெளிக்கொணர்பவர்கள் உயிர் பிழைப்பது அரிது.